பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். முக்கியமாக இந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்பதற்கு மிக ஒரு எளிமையான ஒரு வசனம், மனப்பாடம் பண்ணுவதற்கும் மிக ஒரு எளிமையான வசனம். ஆனால் பிரச்சனை எங்கே வருகின்றது என்றால், இந்த தேவ வார்த்தையை அனுதின வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? இங்கே தான் பலருக்கு இது ஒரு போராட்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய அந்த ஸ்கூல் ஃபீஸ் நமக்கு இல்லாத பட்சத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒரு டாக்டரை போய் பார்க்கும் பொழுது டாக்டர் நம்மை பரிசோதித்து நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய கட்டி ஒருவேளை கேன்சர் கட்டியாக இருக்கலாம் என்று அவர்கள் சொல்வார்கள் என்றால், கேள்வி, எப்படி நான் சந்தோஷமாய் இருக்க முடியும்? இல்லாவிட்டால் நாம் எதிர்பார்க்கின்ற வேலை நமக்கு வராத பட்சத்தில், அல்ல நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு பதில்களை காண்காத பட்சத்தில் எப்படி நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்பதுதான் பெரிய கேள்வி. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முழு நிருபத்தில் மிக அழகாக வெறும் வார்த்தையில் மாத்திரம் அவர் நமக்கு தேவ வசனத்தை போதிப்பதில்லை, அவருடைய சொந்த அனுபவத்திலிருந்தும் அவர் தேவ வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது ஒரு போராட்டம் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களை சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது எப்படி நாம் தேவனுக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும்? அந்த பொங்கி வருகின்ற தெய்வீக சந்தோஷம் நமக்குள் எப்படி தரித்திருக்க முடியும் என்றுதான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி என்று நான் சொல்வேன்.